திருக்குறள் சிந்தனை. மனம் அடங்கிய போதுதான் அதன் மாண்புகள் தெரிய வரும். சினம் அடங்கிய வழியே இனிய நலன்கள் எல்லாமும் இனமாக அடங்கி வரும். மனம் அமைதியாக அடங்கினால்தான் அறங்கள் பெருகி வரும். சினம் சீரியழாமல் அடக்கி ஆளுதல் வேண்டும். புறத்தில் பொருட்செல்வத்தை கொள்ளையடிக்கும் திருடனை தண்டிப்பது போல அகத்தில் அருட்செல்வத்தை கொள்ளையடிக்கும் சினத்தை கடிந்து கவனமாக போற்றி வாழ்தல் வேண்டும். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க என்பதும் குறள்மொழி. பிறர் நம்மை புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் அவற்றை சமமாக எண்ணிவிட்டால் மனம் அமைதியாக அடங்கிவிடும். நன்கு சினத்தை அடக்கி நன்கு கற்று அறிந்து உள்ளவனை அடங்கி உள்ளவனை சேர்ந்து மகிழ்வதற்காக அறக்கடவுள் சமயம் பார்த்து வழிபுகுந்து நிற்கும். அடக்கம் உடையவனிடம்தான் அறங்கள் விழைந்து வந்து நிலையாகத் தங்கும். சினமிறக்க கற்றாலும் சித்தியலாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே என்பது தாயுமானவர் பாட்டு. மனமும் சினமும் அடங்கினால் மனிதன் அரிய மகானாகின்றான். ஆகவே தன்னைத்தான் அடக்கி நெறியே நிற்பவன் பெரிய வீரன், அரிய ஞானி. அவனை விட வேறு எவரும் பெரியோர் என புகழப்பட மாட்டார் என்று தெய்வப்புலவர் அடக்கமுடைமை அதிகாரத்தில் கதம் காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து என்றார். நாளையும் சிந்தி.